வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சிய திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா ஒண்ணு கூடி தொரத்தி தொரத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? திராவிட கட்சிகள் எரிச்சல் அடைய அப்படி என்ன காரணங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா, கடந்த 60 வருடங்களாகவே தமிழ்நாட்ட ஆண்டுகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அத தாண்டி அதுக்கு அடுத்த கட்டத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு மக்களிடையே எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. எதிர்ப்பு மட்டும் தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சிய எந்த வகையிலும் தமிழ்நாட்டுல வளர்ந்து விடவே கூடாதுங்கிறதுனால தான் இந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நாம் தமிழர் கட்சிய ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு தான் சீமான் அவர்கள் மேலயும் அவர்கள் கூட பயணிக்கிற தம்பிகள் மேலயும் பல குற்றச்சாட்டுகளை வச்சு மக்களிடையே கெட்ட பெயரை எப்படியாவது ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இப்படி நிறைய திருட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த திராவிட கூட்டம். சீமான் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா பலாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு சொல்லி அவருக்கு மேல அவதூற பரப்புனாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வீரலட்சுமி, விஜயலட்சுமின்னு 2 லட்சுமியை கூட்டு வந்து வச்சுட்டு சீமான் மேல அவதூற பரப்பலான்னு பார்த்தாங்க. அதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் இலங்கைக்கு போகவே இல்ல. தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. அதுவும் மக்கள்ட்ட எடுபடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், சரவணன், இடும்பவனம் கார்த்தி, காளியம்மாள், ஹிம்லர், காளி இவங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற முக்கியமான தலைவர்கள் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அவதூறுகளை திமுகவை சேர்ந்த குண்டர்களை வச்சு அவங்களே பரப்பி விட்டுட்டு இவங்க மேல கைது நடவடிக்கை எடுத்தாங்க. சாட்டை துரைமுருகன் மேல பாத்தீங்கன்னா 11 வழக்குக்கு மேல போட்டிருக்காங்க. சீமான் அவர்களுக்கு மேல பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை போட்டிருக்காங்க இந்த திராவிட கும்பல். திராவிட அரசு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மேல எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகளை வச்சாலும் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படுறது கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க விடுதலையாகி வெளியே வந்துடுறாங்க. அதனாலேயே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர்களால் வைக்க முடியாம திராவிட அரசு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்னியாகுமரியில சேவியர்ங்கிற ஒருத்தரை அடிச்சே கொண்டிருக்காங்க இந்த திமுக திருட்டு கும்பல். இன்னைக்கு நாம் தமிழர் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்காங்க. எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு ஐடி விங்னு வச்சு அதுக்கு பணத்தை கொடுத்து தான் இன்னைக்கு ஐடி விங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. எந்த ஒரு பைசாவும் வாங்காம ஒருத்தனும் பாத்தீங்கன்னா இணையதளமா மாறி அவர்கள் கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திராவிட கட்சிகள் செய்யற அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் மக்களுக்கு எடுத்து வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. அதே பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி மேல மிகப்பெரிய அடக்குமுறைகளை இந்த திராவிட கும்பல் ஏவி வந்துகிட்டே இருக்கு பல நாட்களாக.